நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவினை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, மைவி3 ஆட்ஸ் உரிமையாளர் திரு சக்தி ஆனந்தன் எம்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை 5ஆம் தேதி வாலண்டரியாக போயிட்டு அரெஸ்ட் ஆனார். இன்றுடன் பார்த்தீங்கன்னா 42 நாள் அவர்களுக்கு அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற காலம் முடிந்திருக்கிறது. நண்பர்களே, இன்னும் 3 டேஸ் 3 நாட்கள் மட்டுமே இருந்தால் 45 நாட்கள், அதாவது 45 நாட்கள். இந்த 45 நாட்கள் முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா அவருக்கான பெயில் மனு தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. அதாவது 45 டேஸ் முடிஞ்சு அவங்க பெயில் மனு தாக்கல் பண்ண போகிறதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏன் இதுக்கு முன்னாடி அவருக்கு பெயில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா, அந்த காலக்கெடு குறைவாக இருந்தது. அவர் உள்ளே இருந்த காலம் குறைவாக இருந்தது. இதனால் அந்த பெயில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க. தற்போது 45 நாட்கள் முடிந்த பிறகு பெயில் மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது அவருக்கு ஷோராக 100% பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சீனியர்ஸ் லாயர்கள், சரிங்களா, சீனியர்ஸ் லாயர், அதாவது மூத்த வழக்கறிஞர்கள்லாம் ஆலோசனை சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ இந்த மாதம், அதாவது இன்னும் ஒரு 3 டேஸ் முடிஞ்சு அவங்க, அதாவது ஆகஸ்ட் 20க்கு மேலேன்னு வச்சுக்கோமே, அவர்கள் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே பெயில் மனு தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. அப்போ 20ஆம் தேதிக்குள்ளே பெயில் மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது அவர்களுக்கான ஹியரிங் டேட்டு கண்டிப்பாக 20க்கு மேலே, 20லேருந்து ஒரு 25க்குள்ளே இந்த ஹியரிங் டேட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த ஹியரிங் டேட் வந்தவுடன் ஆர்கியூமெண்ட்டில் அவர்களுக்கு, அதாவது சக்தி ஆனந்த் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெயில் கிடைத்துவிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டோட்டலி கூட்டி கழிச்சா இம்மாத இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு கண்டிப்பாக பெயில் கிடைத்துவிடும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. கண்டிப்பாக இந்த முறை மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. இதுக்கு முன்னாடி நிறைய காரணங்களால் அந்த பெயில் மனு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போது அந்த கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த முறை பெயில் கிடைத்துவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, அப்படியே பெயில் மனு கிடைத்து வெளியே வரும்போது அவருடைய பணிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போயே நமது மைவி3 உறுப்பினர்கள் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இம்மாத இறுதிக்குள்ளே அவர் வெளியே வந்துட்டார்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னென்ன அவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மைவி3 உறுப்பினர்கள் கணக்கு போட விட்டனர். சரி, அவர் என்ன சொன்னார்னா, நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள், ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக 2 மாதம் ஆகும் வர்றதுக்கு. நான் வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நமது கம்பெனி செய்யும். நான் வெளியே வந்தவுடன் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ
அதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது முதல் விஷயமா அவர் என்ன செய்வார்னா, கண்டிப்பாக இந்த மைவி3 உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் சம்மந்தமான நிறைய பணிகளில் ஈடுபடுவார் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்படுகிறது. அதாவது பேமெண்ட் ரிலேட்டடாக அவருடைய பணிகள் ஒன் பை ஒன்னாக அறிவிப்புகள் ஒன் பை ஒன்னாக வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது இல்லாமல் நமது மைவி3 ஆட்ஸ் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கப்பட்டது இல்லையா, அந்த ப்ளே ஸ்டோர்லேயே மீண்டும் அந்த மைவி3 ஆட்ஸ் ஆப்பு வர்றதுக்கான அதுக்கு என்னென்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையில் ஈடுபடுவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபியூச்சர் பிளான்கள் நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதற்கான பணிகளை தொடங்குவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. இது இல்லாமல் ஒரு 1000 ஸ்டோர் நமது மைவி3 ஸ்டோர் இருக்கு இல்லையா, தற்போது அங்கே பொருட்கள் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரும் வாங்கதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது உண்மையாக பொய்யான்னு தெரியவில்லை. இதில் கவனம் செலுத்துவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. இது எப்படி இருந்தாலும் முக்கியமாக அவர் முதல்ல பேமெண்ட் சம்மந்தமான பணிகளில் அறிவிப்புகளை விரைவில் வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா பேமெண்ட் ரிலேட்டடாக அறிவிப்பு ஆகும்போது மைவி3 உறுப்பினர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் மேலும் வளரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி அத்தாரிட்டி உறுப்பினர்கள்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றனர். எனவே நாம் கொஞ்சம் இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்தால் அவர் வெளியே வந்தவுடன் எந்த பணிகளில் முதல்ல தொடங்க போகிறாருன்னு தெரிய வரும். எனவே அதுவரையில் கண்டிப்பாக நமது மைவி3 உறுப்பினர்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ வீடியோக்கள் வந்தாலும் கண்டிப்பாக நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை யாராலும் அசைக்க முடியாது. முதல்ல எம்டி அவர்கள் வெளியே வரட்டும், கண்டிப்பாக என்னென்ன முடிவு பண்ணுவாருன்னு தெரிய வரும். எனவே நாம் மைவி3 உறுப்பினர்கள் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டோம், பொறுத்திருந்து எம்டி வரை வெயிட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.